மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கன் ஒரு நாள் தேர்ல போயிட்டு இருக்கிறான். தேரோட்டி தான் தேர் ஓட்டுறான். இவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தேர் போற பாதையில ஒரு கண்ணுக்குட்டி அது ஓடி வந்து குறுக்க வந்துருச்சு. தேரோட்டி நிப்பாட்டவங்கள அது தேர் காலில் விழுந்து செத்து போச்சு. இப்ப மறுநாள் ஆராய்ச்சி மணி அடிக்கப்படுது. மனுநீதி சோழன் இதுவரைக்கும் யாருமே ஆராய்ச்சி மணி அடித்து நம்ம மேல குற்றமே கொண்டு வரலையே, யார் அது முத ஆராய்ச்சி மணி அடிச்சிருக்கிறாங்கன்னு வேகமா வெளியில வந்து பார்க்கிறார். ஒரு தாய் பசு அழுது கொண்டே அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்டு இருக்கு. அவர் தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். மாதிரி வீதி விடங்கன் போன தேர்ல அந்த கண்ணுக்குட்டி அதுவும் பின்னாடி சக்கரத்தில் அடிபட்டு இறந்து போச்சு. அந்த தாய் வந்து நீதி கேட்குது. சொல்றாங்க, இன்னொரு கண்ணுக்குட்டி எங்கிட்ட இருந்தாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம், இல்லைன்னா கண்ணுக்குட்டி மாதிரி பாடம் செஞ்ச ஒரு பொம்மையை கொடுத்துடலாம், வேற என்ன பண்றது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த தாய் பசுவுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளையை இழந்தது பிரச்சனை. ரைட். இப்ப தாய் பசுவுக்கு நீதி கொடுக்கணும்னா இந்த பிள்ளைய பத்த நானும் அதே துன்பத்தை அனுபவிக்கணும், ஏன் பிள்ளை அதே மாதிரி படுக்க வைங்க, தேர்காலில் இட்டு கொள்ளுகிறேன் என்று தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றார் என்பது பெரிய புராணத்திலே வரக்கூடிய ஒரு புராண சம்பவம்.